ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பாக அழைக்கப்பட்டு கிருபையாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவனுடைய வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு அடியன் சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய உடன் அங்கத்தினராக காணப்படக்கூடிய நெய்வேலி ஐக்கியத்தாரின் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்களையும் இந்த ஒரு நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் நமக்கு சொன்ன வண்ணமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு யோபு புத்தகம். இப்ப இந்த ஒரு புத்தகம் நம்ம எதற்காக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு முன்பாக நம்ம செல்லும் பொழுது, நமக்கு ஒரு தேவனுடைய கிருபையினால ஒரு வருட காலம் நமக்கு மாதத்தினுடைய ஒவ்வொரு முதல் புதன்கிழமை நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை நமக்கு நெய்வேலியிலிருந்து வாய்ப்புகள் அமையறதாக காணப்படுது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடங்களுக்கு பிரயோஜனப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு நீண்ட காலம் நமக்கு கிடைக்கிறப்ப அதுல நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது இன்னுமே கொஞ்சம் பிரயோஜனமாக காணப்படும் அப்படின்றதுனால இந்த ஒரு வருட காலத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 பாடங்கள் நமக்கு கிடைக்க இருக்கு. அந்த ஒரு 10-12 பாடங்கள் முழுவதுமாக நம்ம யோபு புத்தகத்தை பற்றி நம்ம தியானம் செய்யலாம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கும்ன்றது நம்ம நம்பக்கூடியதாக காணப்படுது. அவனமாக நம்ம நிறைய புத்தகங்கள் காணப்படுது. ஏன் நம்ம யோபு புத்தகத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக காணப்படலாம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்துல இருக்கக்கூடிய 66 புத்தகங்கள்ல ஒவ்வொரு புத்தகங்கள்ல தேவனுடைய ஒவ்வொரு குணங்கள் வெளிப்படக்கூடியதாக காணப்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லும் பொழுது, முதல்ல இருக்கக்கூடிய தோரா சம்பந்தப்பட்ட ஆகமங்கள், இந்த ஆகமங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பிரத்யேகமாக நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடியதாக எது இருக்கும்னா தேவனுடைய நீதி நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நிறைய வகையான சட்டங்கள், நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்படும். நிறைய ராஜாக்கள், நியாயாதிபதிகள் இவங்க எல்லாரும் வரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். ஆதி ஆகமத்தினுடைய முதல் 3 அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள் தாண்டி முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது அநேகமாக நீதி பற்றின குணலட்சணத்தினை நம்ம தேவன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதற்கு ஆகமங்கள் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் தாண்டி வரும் பொழுது சங்கீதங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி இந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு தேவனுடைய ஞானம், தேவனுடைய அன்பு பற்றின நிறைய கருத்துக்கள் காணப்படும். முக்கியமாக சங்கீதங்கள்ல பார்க்கும் பொழுது அதிகமாக அவர் போக்கஸ் பண்ணியிருக்கிறது இதுன்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை பற்றி நிறையவே பேசியிருப்பார். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அதிகாரங்களாக காணப்படக்கூடிய புத்தகங்கள் நமக்கு நீதிமொழிகளாக இருக்க வேண்டும், பிரசங்கியாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிலுமே நமக்கு அநேக விதமான போதனைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் அவருடைய ஞானத்தினை நம்மளால பார்க்க முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்களாக காணப்படக்கூடியதாக இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அவருடைய வல்லமை குறித்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா பல காலங்கள் கழித்து நடக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய வல்லமையை குறிக்கிறதாக இருக்கு. அதுலயும் நம்ம அவருடைய ஞானத்தினை பார்க்க முடியும். இப்படியாக நமக்கு பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்ல ஒவ்வொரு புத்தகங்கள்லயுமே அவருடைய ஒவ்வொரு வகையான குணநலன்கள் நமக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிருக்கும். பிரத்யேகமாக நமக்கு அதுல விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த யோபு புத்தகத்துல நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக யோபு புத்தகத்துல அவருடைய அன்பும் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும், அவருடைய ஞானமும் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும், வல்லமையும் நமக்கு அதுல வெளிப்படக்கூடியதாக இருக்கும், நீதியும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும்.
இதை நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்கும் பொழுது நமக்கு யோபு புத்தகத்தினை நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஒரு நல்ல நிலையில யோபு காணப்படுவார். சம்பந்தமே இல்லாமல் அவருக்குள்ள நிறைய சோதனைகள் வரும். அவருடைய எல்லாவற்றையும் அவர் இழப்பார். அதுல இருந்து அவர் மீண்டு வருவார். மீண்டு வந்து அவருக்கான நீதியின் பிரகாரமாக அவருக்கான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். ஆனால் இது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து. ஆனா இந்த கருத்திற்குள்ளாக பார்க்கும் பொழுது நீதியின் பிரகாரமாக அவருக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் பின்பாக அதிக பலன் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல அவர் கடந்துட்ட அந்த ஒரு சோதனைகள்ல அவர் வழி தப்பி போறதற்கான நிலையில காணப்பட்டு இருந்த பொழுது அன்பு நிமித்தமாக நிறைய அறிவுரைகள் தேவன் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பு நிமித்தமாக அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய காணப்படுது. அந்த கேள்விகள்ல அவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படக்கூடியதாக காணப்படுது. இந்த மாதிரி ஒரு மனிதர்கிட்டயே அவருடைய 4 குணலட்சணங்களையும் காட்டக்கூடியதான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு அரிதான காணப்படக்கூடிய ஒரு காரியம். நிறைய பழைய ஏற்பாட்டுல காணப்படும். ஆனால் இவர் மாதிரி ரொம்ப கஷ்டங்களுக்குள்ளாக சென்ற மனிதர்களாக நம்ம பழைய ஏற்பாட்டை தேடி பார்த்தோம்னா ரொம்ப சிலரே காணப்படுவாங்க. அந்த வகையில இந்த புத்தகத்தினை நம்ம எதற்காக எடுத்திருக்கிறோம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக நமக்கு இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன், அவரு நமக்கு எந்தெந்த வகையில பிதாவாக காணப்படுறார். ஏன்னா நம்ம வாயின் வார்த்தைகள்ல நம்ம பிதா அப்படின்னு ஒரே வார்த்தை நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு அப்பா ஸ்தானத்துல காணப்படக்கூடிய அவர் அவருடைய பிள்ளைகளுக்கே செய்யக்கூடியதான எந்த காரியங்களையுமே குறை வைக்காமல் எந்த அளவிற்கு நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்றது முழுமையாக நம்மளால இந்த ஒரு புத்தகத்துல தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் அது அநீதியினாக காணப்படக்கூடியதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அது எப்படியாக கடைசியாக நீதியாக மட்டுமே முடியும்ன்றதும் இந்த ஒரு பாடத்தில் நமக்கு பாடமாக கிடைக்கலாம். அவனமாக இந்த ஒரு யோக புத்தகத்தினே நம்ம வசனத்திற்கு வசனமாக, அதிகாரத்திற்கு அதிகாரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்மளுடைய இந்த ஒரு ஆராய்ச்சி அந்த மாதிரி காணப்படாது. இது ஒரு ஒட்டுமொத்தமாக யோக புத்தகத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியாக காணப்படும். இந்த ஒரு புத்தகத்தினை நம்ம எப்படி பார்க்கணும், இல்ல எந்த கோணத்துல இதை பார்க்கணும், இல்ல எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் இதை பார்க்க முடியும், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பாடத்தினை நம்ம கடந்து போக போக ஒரு ஒரு அதிகாரமுமே ஒவ்வொரு கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஒரு அதிகாரம் அறிவியல் சார்ந்த அதிகாரமாக இருக்கலாம், ஒரு அதிகாரம் இலக்கியம் சார்ந்த அதிகாரங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி அநேக விதமான ஃபீல்டு நமக்கு இதற்குள்ள கிடைக்கும். அநேக விதமான துறைகள் நமக்கு இந்த ஒரு பாடத்துல காணப்படும். அப்ப இந்த ஒரு புத்தகம் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ஒவ்வொரு வசனங்களாக நமக்கு காணப்படாது, மாறாக ஒவ்வொரு பகுதிகளாக காணப்படும். நம்ம இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பிரிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அவனமாக இந்த ஒரு புத்தகத்திற்கு நம்ம ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கிற வசனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, யோபு புத்தகத்தினுடைய 31வது அதிகாரத்தின் 35வது வசனம் தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஆதார வசனமாக நமக்கு காணப்படுது. அந்த வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க கேட்போம். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும், என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. இப்ப இந்த வசனம் தான் நம்மளுடைய ஆதார வசனமாக காணப்படுது. என் வழக்கை கேட்கிறவர் யார், இல்ல விசாரிக்கிறவர் யார் அப்படின்ற அவருடைய குமுறல் தான் நம்மளுடைய பாடத்தினுடைய ஆதார வசனமாக காணப்படுது. இப்ப இந்த ஒரு வசனத்திற்குள்ளாக நம்ம போக போறோமா அப்படின்னு கேட்டா, இப்ப எடுத்தவுடனே நம்ம இந்த ஒரு வசனத்திற்குள்ளாக போக போறது இல்ல. இந்த ஒரு வசனம் நம்மளுடைய பாடம் முழுவதுமாக காணப்படும். கிட்டத்தட்ட ஒரு 10 பாடங்கள்லயுமே இந்த ஒரு வசனத்தினுடைய கருத்து தான் மீண்டும் மீண்டுமாக நமக்கு காணப்படும். அப்ப முதலாவதாக இந்த ஒரு புத்தகத்தினை நம்ம ஆராய்ச்சி பண்றதற்கு முன்பாக இந்த ஒரு புத்தகத்தினை எழுதிட்ட ஆசிரியர் நமக்கு சொல்லும் பொழுது, இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்றதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்திற்காக நம்ம முதலாவது அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அநேகர் இந்த புத்தகத்தினை குறித்து எழுதியிருக்கிறாங்க நல்ல முறையில.
மீண்டுமாக நம்ம பார்க்கும் பொழுது இது வெறுமன மதம் சார்ந்தவர்கள் மட்டும் இதை பற்றி எழுதல, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புத்தகத்தை படிச்சு அதுல இருந்து அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளாக இருக்கிறவங்க, லிட்ரேச்சர் படிச்சு அறிஞர்கள், இவர்களும் இந்த ஒரு புத்தகத்தினை படித்து இதுல இருந்து நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அநேக புத்தகங்கள் வேதாகமத்துல அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக காணப்படுறதாக இருக்கும். ஆனால் இந்த யோபு புத்தகம் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு உலகத்துல இருக்கிற அறிவியல் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள், இல்ல இலக்கியம் மேல ஆர்வம் உள்ளவர்கள் படிக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இந்த ஒரு புத்தகம் காணப்படுது. அந்த வகையில இந்த ஒரு புத்தகம் நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கியதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய புத்தகமாகவும் இது காணப்படுது. அதனாலதான் இதை எழுதக்கூடியவர் நமக்கு சொல்றார், இந்த புத்தகத்தினை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது நமக்கு கிடைச்சிட்டதான வாய்ப்பு மட்டும் கிடையாது, இது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை அப்படின்றது கூட நம்ம இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதோடு கூட அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய மகிழ்ச்சியையும் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப நம்ம இந்த நேரத்துல நம்மளுடைய பாடத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வெறுமனே யோபு புத்தகம் அப்படின்றதை தாண்டி யோபு எப்பேற்பட்ட புத்தகம் அப்படின்றதுதான் இதனுடைய தலைப்பாக கூட நம்ம பார்க்கணும். இந்த ஆராய்ச்சியினுடைய தலைப்பு ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு ஆராய்ச்சியை நம்ம பண்ணி முடிக்கும் பொழுது இதனுடைய தலைப்பினுடைய அர்த்தம் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். ஏன்னா முன்பாகவே நம்ம சொல்லிட்ட மாதிரி ஒரு கோணமாக இலக்கியம் சார்ந்த விஷயத்திற்குள்ளாக இப்ப நம்ம பார்க்கிறோம். இன்னுமாக சொல்லும் பொழுது இந்தியாவில காணப்படக்கூடிய ஆங்கில இலக்கியம் சொல்லக்கூடிய ஒரு மேற்படிப்பு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்த ஒரு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஒரு பாடம் புத்தகமாக எது காணப்படுதுன்னு பார்க்கும் பொழுது யோபு புத்தகம் பாட புத்தகமாக அவங்களோட பயன்படுத்தப்படுது. அதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நடை இருக்கக்கூடிய புத்தகத்தை நாங்க பார்த்ததில்ல. மொழி நடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உரை நடை கேட்டிருப்போம், அதே மாதிரி மொழி நடை, இலக்கியம் மற்றும் இலக்கணம், இது எல்லாமே கலந்த ஒரு புத்தகமாக இது காணப்படுது. இன்னும் சிறப்பாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பை தாண்டி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக காணப்படக்கூடியதாக இருக்கு. ரொம்ப நிறைய இலக்கணங்கள் பயன்படுத்தி, இலக்கிய பாணிகள் நிறைய பயன்படுத்தி காணக்கூடிய புத்தகமாக இருக்கு. இப்ப இதை குறித்ததான பாடங்கள் நம்மளுடைய பாடத்தினுடைய 3வது 4வது பகுதிகளில் எப்படியெல்லாம் இது இலக்கிய நடையில எழுதப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் இது உரைநடைகளாக எழுதப்பட்டிருக்கு, நாடக பாணியில எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஆராய்ச்சிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஆனா இது முதல் பாடமாக காணப்படுறதுனால ரொம்ப அதிக கருத்துக்களை நம்ம இதற்குள்ளாக திணிக்காமல் ஒரு இன்ட்ரோடக்டரி பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அறிமுக பாடமாக எடுத்துக்கொண்டு என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொண்டு போறது அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். அந்த வகையில் இந்த ஒரு யோக புத்தகத்தின இலக்கிய வகையில பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், தமிழ்ல ஒரு சில சொற்கள் காணப்படும். பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது நமக்கு இங்கிலீஷ்ல நவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் போன்ற வார்த்தைகள் காணப்படும். இப்ப இந்த மாதிரியான பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரி அநேக இலக்கிய நடைகள், இலக்கண நடைகள் பயன்படுத்தி எழுதின காலங்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஷேக்ஸ்பியருடைய காலகட்டங்கள்ல தான் அது அதிகமாக வளர்ச்சிக்குள்ளாக வந்துட்டு இருந்துச்சு, புரட்சிகளுக்குள்ளாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்டு பல 1000 வருடங்கள் ஆகக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு பாடம் முழுவதிலுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அது ஆனா எங்க கொடுக்கப்பட்டிருக்கும்னு பார்க்கும்பொழுது யோபு புத்தகத்துல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல நமக்கு இன்னொன்னு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன இந்த யோபு புத்தகத்தினை படிக்கும் பொழுதுன்னு பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக காணப்படும். நம்மளுடைய பிதாவாகிய தேவன் எந்த அளவிற்கு அவர் மீது நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும், இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தினை எப்படியெல்லாம் நம்ம வர்த்திக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கிய ஆதாரமாக காணப்படுது. அந்த வகையில இந்த ஒரு இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை நடைகளாக காணப்படுது. அதோடு கூட கூடுதலாக நமக்கு இந்த புத்தகத்துல வேறு யாரெல்லாம் படிக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம முன்பாக சொல்லியிருந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் யாரு, இல்ல எந்த மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்? ஏன்னா அறிவியல்னா நிறைய அறிவியல் காணப்படுது. முக்கியமாக யார் படிக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் முக்கியமாக வான மண்டலங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். இப்ப இவர்கள் இந்த புத்தகத்தின ரொம்ப அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த விஞ்ஞானிகளை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு வினோதமான குணம் காணப்படும். என்ன குணம் பார்க்கும் பொழுது, அதிகமாக அறிவியலை சார்ந்து இவங்க காணப்படுவாங்க. அறிவியல்ன்றது கடவுள்ன்ற ஒருத்தர் இல்ல அப்படின்றதை காட்டக்கூடியதாக இருக்கிறதுனால விஞ்ஞானிகள்ல அநேகர் நாத்திகர்களாக காணப்படுவாங்க. கடவுள் இல்ல கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரொம்ப பிரபலமான நிறைய விஞ்ஞானிகள் கடவுள்ன்ற ஒருத்தர் இல்ல அப்படின்றத நம்புறவர்கள் மத்தியில இந்த புத்தகம் அவங்களுக்கு போய் சென்றடையுது. இந்த புத்தகத்தினை படித்ததற்கு பிற்பாடு அவர்களுமே கடவுள் நம்பிக்கைக்கு உள்ளாக வர்றாங்க. அதோடு கூட தேவன் தான் உண்மையான கடவுள் அப்படின்றதற்கு சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும் நிறைய பேர் காணப்படுறாங்க. இதை நம்ம இன்டர்நெட்ல போய் பார்க்கும் பொழுது அநேக விஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்களாக மாறுறதற்கு எது முக்கியமான ஒரு புத்தகமாக காணப்படுதுன்னா இந்த யோபு புத்தகம் காணப்படுது. இந்த ஒரு யோபு புத்தகத்தை நம்ம ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அவங்க என்ன முடிவுக்கு போறாங்க, இல்ல அந்த விஞ்ஞானிகள் எந்த மாதிரியான சிந்தனைகளுக்குள்ளாக போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு புத்தகத்தை ஒரு மனிதர் எழுதுறதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளாக தான் அவங்க போறாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு மனிதரால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதியிருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சூரியன், சந்திரன், இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிஞ்சது. நட்சத்திரங்கள் பார்ப்பாங்க, ஆனா அவங்க காலத்துல அது எல்லாமே அவங்க கடவுள்களாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய யோபு புத்தகத்துல மட்டுமே தான் அது எல்லாமே கருவிகளாக இருக்கு, இல்ல அதற்கும் ஒரு பெயர்கள் இருக்கு, இல்ல அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே யோபு புத்தகத்துல காணப்படுறதுனால அதை பற்றி அவங்க படிக்கிறாங்க. அதை பற்றி படிக்கக்கூடிய அவர்களுக்கு வேதாகமத்தின் மீது நம்பிக்கை வருது. அதனால வேதாகமத்தை அதிகமாக படிக்கிறாங்க. அதன் மூலமாக சத்தியத்திற்குள்ளாக வராங்க. இப்ப இதுல நமக்கு ஒரே கருத்துக்களாகவே நமக்கு போகுது. இப்ப இதுல நமக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்கா, பிராக்டிக்கலான வசன எடுத்துக்காட்டுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது யோபு 26வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தினை நம்ம இப்ப கொஞ்சம் ஆராயணும். யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இப்ப இந்த ஒரு வார்த்தையை நமக்கு படிக்கும் பொழுதே நமக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, இதை நம்ம எதை பற்றி பேச போறோம்ன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டுமாக நம்ம நினைப்பூட்டணும், இந்த வார்த்தை எழுதப்பட்டது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த ஒரு கொள்கைன்றது கடந்த ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக வரைக்குமே ஒரு வாக்குவாதத்திற்குள்ளாக இருந்த கொள்கை. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தேதி வரைக்குமே பூமி தட்டையாக காணப்படல அப்படின்னு சொல்லி நிறைய நம்பக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. உருண்டையாக இல்லை, இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கைக்குள் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது, ஒரு பேசிக்கான கேள்வி, பூமி எப்படி நிக்குது?
இதற்கு மற்ற மதங்கள்ல என்ன பதில்கள் காணப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முக்கியமாக இந்து மதங்கள்ல, கிரேக்க மதங்கள்ல இதை குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படுது. ஒருத்தர் சொல்லும் பொழுது, கிரேக்கர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு கடவுள் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அட்லஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, அவர்களுடைய கடவுள். ஒரு சிலர் இந்த இந்து மதம் மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு பூமியை ஒரு 4 யானைகளுக்கு மேல இருக்கு, அந்த 4 யானைகளை ஒரு பெரிய பாம்பின் மேல அந்த யானைகள் எல்லாம் நிக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்து காணப்படும். இப்ப நமக்கு நன்றாகவே தெரியும், பூமிக்கு உள்ளாக தாண்டி பூமிக்கு வெளியில நமக்கு அந்த புவி ஈர்ப்பு அப்படின்றது காணப்படாது. மனிதர்கள் பூமிக்கு வெளியில போறாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னா அவங்க மிதக்கக்கூடிய நிலை வந்துடும். ஆனா கொஞ்சமாக நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஒரு 100 கிலோ இருக்கிற நம்மளே வானத்துல போனா மிதக்கிறோம், ஆனால் பூமி எப்படி நிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஏன்னா பூமின்றது கிராவிட்டி இல்லாம அப்ப அது விழுந்துட்டே தானே இருக்கணும். அப்ப அதற்கான பதிலாக தான் நமக்கு இங்க என்ன காணப்படுதுன்னு பார்க்கும் பொழுது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்ப பூமியானது அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, எந்த வகையிலுமே அதை யாரும் புடிச்சு வைக்கல, இல்ல தாங்கி நிற்கல. இந்த மாதிரியான உண்மையான அறிவியல் ரீதியான கருத்து அப்படின்றது முதல்ல இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு எங்கதான் கிடைக்குதுன்னு பார்க்கும் பொழுது, யோக புத்தகத்துல அது கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதுல இன்னும் அதிக டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது, பூமி அந்தரத்துல தொங்குது, எங்க தொங்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து. அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸ்பேஸ் ரொம்ப ஒரு பெருசாக காணப்படுது, அது வெட்ட வெளியிலே விரித்துன்றது அதனுடைய நீளம் அகலம் குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸ்ல பூமியை அவர் தொங்க வச்சிருக்கிறார் அப்படின்றதுதான் நமக்கு வேதாகமத்துல கிடைக்கக்கூடிய பதிலாக காணப்படுது. அப்ப மீண்டுமாக பார்க்கும் பொழுது இதனுடைய பதில்கள் கிடைக்கிறதுன்றது 1700களுக்கு பின்பாக கிடைச்சிச்சு. அதுலயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் மத்தியில இருந்தும் அதற்கு பின்பாக நமக்கு இந்த ராக்கெட் மாதிரியான அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிலாவிற்கு போய் அங்க இருந்துட்டு அவர்கள் பார்க்கும் பொழுது பூமி தொங்குது அப்படின்ற முடிவிற்குள்ளாக அவங்க வந்தாங்க. ஆனால் அது ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்பாக கலாச்சாரங்கள் இல்லாத காலகட்டத்துல, அறிவு அதிகமாக வளராத காலகட்டத்துல ஒரு மனிதர் எப்படி அதை எழுதியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க வரக்கூடியதாக. அப்ப அது மனுஷருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இது அந்த காலகட்டத்துல எவ்வளவு முயற்சிகள் அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய காலகட்டத்தினுடைய காணப்படக்கூடிய அறிவியல் வளர்ச்சிகள் படி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு புத்தகம் மனிதர்களால எழுதப்பட்டது கிடையாது, இல்ல மனித அறிவினால எழுதப்பட்டது கிடையாது, முழுக்க முழுக்க தேவனுடைய கைகளால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக காணப்படும். நம்ம அதை தேவனுடைய கைகள் சொல்லக்கூடியது அவருடைய சிந்தை மூலமாக எழுதப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் 1000 வருடங்களுக்கு முன்பாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியாது. இன்னும் சொல்லும் பொழுது ஒரு 200-300 வருடத்திற்கு முன்பாக கூட இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் புரியறதுக்கான வாய்ப்பு காணப்படல. ஆனா நம்ம இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் தான் ரொம்பவே ஆசீர்வாதம் நிறைந்த காலகட்டம். ஏன்னா இதுல நம்மளால ஈஸியாக இதன் பதில்கள் என்ன, இதுல எதை குறிக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு, விஞ்ஞானிகள் எல்லாருமே தெரிஞ்சு கொள்றதற்கு. ஆனா இங்க நமக்கு இன்னொரு கருத்தும் வரலாம். இது ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஷியலா எழுதப்பட்டிருக்கலாம், தற்செயலாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வரலாமே. ஏன்னா பூமி தொங்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் எங்கேயாச்சும் பயன்படுத்திருக்கலாமே. இந்த ஒரு கருத்து கண்டிப்பாக விஞ்ஞானிகளுக்கு இவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறதற்கு வாய்ப்புகள் இல்லையே. இந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் வருது அப்படின்னா அதற்காக தான் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கிறோம். யோபு 9வது அதிகாரத்தினுடைய
9வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். யோபு 9:9. அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக ஸ்திரீஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கு காணப்படுது. இப்ப மீண்டுமாக பார்க்கிறோம், இந்த வார்த்தைகள் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக பெயர் இடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இதே பெயர்கள தான் இது குறிப்பிடப்படுது. அப்ப முதலாவதாக பார்க்கிறோம், துருவ சக்கர நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு நமக்கு. மிருக ஸ்ரீஷம்ன்ற ஒரு நட்சத்திரம் நமக்கு கண்ணுக்கு படுது. மூன்றாவதாக அருமீன். இது எல்லாமே யார் உண்டாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் உண்டாக்கினார் அப்படின்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து அதே யோபு புத்தகத்துல இதை குறிச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கிறதுக்காக யோபு 38வது அதிகாரத்தினுடைய 31 மற்றும் 32 வசனங்கள் இப்ப நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கருத்துக்கள் கிடைக்கும். முதலாவதாக யோபு 38னுடைய 31வது வசனம், அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருகசீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. இதுதான் முதல் வசனம். இப்ப இந்த பகுதி எங்க காணப்படுதுன்னு பார்க்கும் பொழுது, இது தேவன் யோபுவை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏன்னா இதை குறிச்சுதான் நம்ம அதிகமாக ஆழமாக பிற்பகுதியில பார்க்க போறோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிய வரும், தேவன் ரொம்ப மிகப்பெரியவர், நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், அந்த மாதிரியான மனநிலைக்குள்ளாக அவர் வருவார். ஆனால் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பகுதி ஒரு அறிவியல் சார்ந்த பகுதி அப்படின்றதுனால இந்த 31வது வார்த்தையினுடைய அர்த்தங்களுக்குள்ளாக நம்ம போயிடலாம். அருமின் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் காணப்படுது, அதனுடைய சுகிர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த அருமின் நட்சத்திரம்னா என்ன, இதனுடைய சுகிர்த சம்பத்துனா என்ன, இதை நீ இணைக்க கூடுமோ அப்படின்னா என்ன, இதைதான் நம்ம முதலாவது பார்க்க போறோம். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன நமக்கு புரிஞ்சிடும். முதலாவதாக இந்த அருமை நட்சத்திரம்னா என்னன்னா, இது ஒரு நட்சத்திர கூட்டம். ஆனால் அந்த நட்சத்திர கூட்டம் தனித்தனியாக காணப்படாது, ரொம்ப நெருங்கி காணப்படும். இன்னுமாக நம்ம வானத்துல பூமியில இருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அது ஒரே நட்சத்திரம் மாதிரி தெரியக்கூடியதாக இருக்கும், ரொம்ப கிட்ட கிட்ட காணப்படும். அப்ப இதைதான் நம்ம பார்க்கிறோம், அது இணைந்து காணப்படுது. அதை யார் இணைச்சிருக்கான்னு பார்க்கும் பொழுது தேவன் அதை இணைத்தவராக காணப்படுறார். அப்ப இந்த இடத்துல அவர் யோபு கிட்ட கேட்கும் பொழுது, அந்த அருமை நட்சத்திரத்தை இவ்வளவு இணைத்து காணப்படுது, அதை ஒன்னால இணைச்சிட முடியுமா அப்படின்றதை அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப இதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, நட்சத்திரங்கள் நம்ம நினைக்கிற மாதிரியான கிடையாது, பெரிய பெரிய ராட்சச உருவங்களாக காணப்படும். அந்த நட்சத்திரங்கள் பக்கத்து பக்கத்துல வரும்பொழுது அதுங்களுக்குள்ளாகவே உராய்வுகள் காணப்பட்டு ஒரு சில நேரத்துல அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோடு கூட கிட்ட கிட்ட வரும் பொழுது நம்ம முன்பாகவே சொன்ன மாதிரி இந்த வான ஆகாய மண்டலத்துல அது தொங்கக்கூடிய நிகழ்வுல காணப்படுறதுனால ரொம்ப கிட்ட வர்றதுன்றது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம். ஆனால் இந்த அருமை நட்சத்திர கூட்டங்கள் மட்டும் பார்க்கும் பொழுது பல 1000 வருடங்களாக ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அதுதான் இங்க பார்க்கிறோம், அருமை நட்சத்திரத்தின் சுகீர்த சம்பத்தை, ஒரு ஸ்வீட்டான ஒரு கனெக்ஷன், உன்னால அதை இணைக்க கூடுமா அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல கேட்கிறார். அதே மாதிரிதான் இந்த மிருக சீசமும் காணப்படுது, அதுவும் ஒன்றாக கட்டுக்குள்ளாக காணப்படுது, அந்த கட்டை உன்னால அவிழ்க்க முடியுமா அப்படின்ற கேள்விகளை கேட்கிறார். இப்ப இந்த கருத்துக்களை யார் பார்க்கிறான்னு பார்க்கும் பொழுது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறாங்க, வானமண்டலத்தின் விஞ்ஞானிகள் பார்க்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டாருடைய குரூப் பண்ணக்கூடிய செயல்களே ஒரு 100 வருடத்துக்கு முன்பாக நடந்தக்கூடியதாக தான் இருந்துச்சு. அதோடு கூட இதெல்லாம் இணைந்து இருக்கு அப்படின்றதற்கான கருத்துக்கள் அவங்க வரத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 வருடங்களுக்குள்ளாகவே இவர்கள் இந்த கருத்துக்குள்ளாகவே அவங்க வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே இணைந்து இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டங்கள் காணப்படுதுன்னு சொல்லி. அப்ப இதுவுமே பல 1000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்குன்னா
பேசிக்காகவே அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அப்ப இது எப்படி அவங்க காலத்துல இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுதுதான் இது மனிதர்களுடைய அறிவியல், மனிதர்களுடைய மூளைத்திறன், இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கு அப்படின்ற ஒரு முடிவிற்குள்ளாக அவங்க வராங்க. ஏன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ரொம்ப எளிமையாக அவங்கள மனம் கவர்ந்துட முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ள ஏன் ஏன் அடுத்தடுத்த கேள்விகள் வரும். ஏன் ஏன் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய எல்லா கேள்விகளும் பூர்த்தி ஆகும் பொழுதுதான் அவர்களுடைய மனம் நிறைவுக்குள்ளாக வரும், அவங்களை திருப்தி செய்ய முடியும். அந்த வகையில இந்த நட்சத்திர கூட்டம் பற்றின தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ அப்படின்ற கேள்விகளை கேட்கிறார். இப்ப இந்த ஒரு அதிகாரம் முழுவதுமாக நம்ம பின்பாக தியானம் செய்ய போறோம். ஆனால் இது ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ன்றதுனால நம்ம அதுல இருக்க ஒரு சில கருத்துக்கள் பார்க்கிறோம். இப்ப முதலாவதாக ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ. இப்ப ராசிகள் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ராசிகள் அப்படின்னாலே நமக்கு உடனே என்ன கேள்வி வந்துடும், இல்ல எண்ணம் வந்துடும்னா, இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது இல்லையே. ஒரு இந்து மதத்துல இருக்கிறவங்க ஒரு கோயிலுக்கு போய் அவங்களுடைய ராசி நட்சத்திரங்களை சொல்லி அவர்கள் பூஜை செய்வாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ராசி பலன்கள் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாபிலோனியர்கள் கண்டுபிடித்தான ஒரு விஷயம்தான் இந்த ராசிகள். உலகத்திற்குள்ளாக ராசிகள்ன்றது முதல்ல பாபிலோனியர்களால கொண்டு வரப்பட்டது. சரி, இப்ப இந்த ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோன்ற கேள்விக்கு விளக்கங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் பார்க்கும் பொழுது, முதல்ல உண்மையிலேயே இந்த ராசிகள்ன்றது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாக நம்ம போகலாம். ராசிகள்ன்றது உண்மையாகவே இருக்கான்னு கேட்கும் பொழுது, உண்மையாகவே ராசின்றது இருக்கு. இப்ப இது அறிவியல் படி நம்ம பேசக்கூடிய காரியமாக இருக்கு. ஆனால் அதற்கு பின்பாக நம்ம எந்த வகையான நம்பிக்கைகளுக்குள்ளாகவும் போறது கிடையாது. அது கிறிஸ்தவத்தை விட்டு சாத்தான் வழிநடத்தக்கூடிய ஒரு வழியாக காணப்படுது. ஏன்னா தேவன் செய்யக்கூடிய அநேக செயல்களை ரொம்ப தவறான புரிதல்கள்ல கொண்டு போகக்கூடிய வகையில சாத்தான் சிறந்தவராக காணப்படுறதுனால இதையும் அவர் ரொம்ப பிரத்யேகமாக தவறான வழிக்குள்ளாக கொண்டு போயிட்டார். அப்ப முதலாவதாக இந்த ராசிகள்ன்றது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமி காணப்படுது, சூரியன் காணப்படுது. இப்ப சூரியனை பூமி சுற்றுதா இல்ல பூமியை சூரியனை சுற்றுதா நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அது நன்றாகவே தெரியும். பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய நிகழ்வு தான் நடக்குது. ஆனால் அதே இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அப்ப சூரியன் பூமியை சுற்றி வர்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா பூமி சுற்றி வர்றதுனால அதுவுமே நம்ம சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். அதோடு கூட நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்றதும் பூமியில காணப்படுது, பூமிக்கு மேல வானத்துல. இந்த நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை வகையான கூட்டங்கள் இருக்குன்னு பார்க்கும் பொழுது 12 வகையான நட்சத்திர கூட்டங்கள் காணப்படுது. இது நம்ம பாடங்கள்ல நிறைய பாடங்கள்ல கேட்டிருப்போம். இன்னும் முக்கியமாக யோக பாடத்துல இதை குறித்து நம்ம கேட்டிருப்போம். அந்த வகையில பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரியன் பூமியை சுற்றி வரக்கூடிய மாதிரி நமக்கு தெரியறப்ப ஒரு சர்க்கிள் நமக்கு வரும், 360 டிகிரிக்கு வரும். அப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் எளிமையாக நம்ம சொல்லணும்னா நம்ம நிலா மேல நின்று பார்க்கலாம். நிலா மேல நின்று பார்த்தோம்னா சூரியன் பூமியை சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப அந்த ஆங்கிள் 360 டிகிரி ஒரு வருடத்துல சூரியன் பூமியை சுற்றி வரதாக நமக்கு தெரியும். அதை இந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30 டிகிரியாக பிரிக்கிறாங்க. 30 டிகிரி கோணங்களாக பிரிச்சு 12 டிகிரிகளாக பிரிக்கிறாங்க. 12 முறை 30 பிரிச்சு ஒரு 360 அப்படின்னு கொண்டு வந்து 12னா நமக்கு உடனே புரிஞ்சிடும், மாதங்கள் 12 மாதங்கள் காணப்படும். அப்ப அவங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் ஒவ்வொரு இடத்துல காணப்படும். அததான் ராசிகள்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இதுல நட்சத்திரங்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இப்ப இந்த நட்சத்திரங்களும் சரி சூரியனுக்கு பின்பாக அது நமக்கு காணக்கூடியதாக தெரியும் நிலால இருந்து நம்ம பார்க்கும்பொழுது.
ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்மம் அப்படின்ற ஒரு ராசி பலன் காணப்படுதுன்னா அது சூரியன் சிம்ம நட்சத்திர கூட்டத்திற்கு முன்பாக காணப்படக்கூடிய நிலை. ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆடு மாதிரியான ஒரு நட்சத்திர கூட்டம் காணப்படும். அந்த நட்சத்திர கூட்டத்திற்கு முன்பாக சூரியன் வந்து நிற்கும். அது அந்த நிலை. அப்ப ராசிகள்ன்றது தேவன் படைத்திட்டதான அவருடைய கிரியைகள் வெளிப்படக்கூடிய ஒரு வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எங்கேயாச்சும் வெளிப்பட்டிருக்கிறா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக நம்ம போய் பார்க்கும் பொழுது அவர் மறிச்சிட்ட அந்த நாளினுடைய அந்த நேரம் மதியம் 3 மணி அந்த மணி பொழுதுல நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்திற்கு முன்பாக காணப்பட்டுச்சுன்னு பார்க்கும் பொழுது சிம்மம் நட்சத்திர கூட்டத்திற்கு முன்பாக காணப்பட்டுச்சு. அதனுடைய அடையாளமாக நம்ம பார்க்கும் பொழுது யூத ராஜசிங்கமாக காணப்படக்கூடியவர் உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறார் அப்படின்றது அதை வெளிப்படுத்துறதுக்காக தேவன் அவருடைய வல்லமைகளை பயன்படுத்தினார் அப்படின்றது இதனுடைய எடுத்துக்காட்டு, ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா தேவன் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவர் அநேகமாக இயற்கை அவர் செஞ்சிட்ட அநேக பொருட்களை வைத்துதான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுது நமக்கு அந்த வரக்கூடிய இந்த பெத்லகேமினுடைய நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அந்த நட்சத்திரத்திற்குள்ளாக என்னென்ன காரியங்கள் காணப்பட்டுச்சு, வெள்ளி நட்சத்திரம் இப்படியாக அதுல வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு தனி வகையில பாடம் காணப்படுது. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது இவ்வளவு நேரம் நம்ம எதற்காக இதை பேசிட்டோம்னு பார்க்கும் பொழுது அப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதங்கள் இருக்கு. இன்னும் குறிப்பிட்ட முறையில சொன்னா ஒரு மாதத்திற்கு 30 நாள் இருக்கு. அவர்கள் ஒரு 30 டிகிரி அப்படின்றத வைத்து ஒரு நாளுக்கு 1 டிகிரி சூரியன் நவர்றதுதான் இவங்க ராசி அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது மனிதர்களுக்குள்ளாக வந்து இந்த நாள்ல இதைதான் செய்யணும்னு சொல்லி பண்ணிட்டது சாத்தானுடைய வஞ்சகமான சூழ்ச்சி அப்படின்றதை பார்க்கிறோம். அப்ப இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, ராசிகள் உண்மையிலே காணப்படுது, 12 ராசிகளாக இருக்கு. 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு ராசிகளாக அது நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம் வசனத்துல, ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ. அப்ப இந்த செப்டம்பர் மாதத்திற்கு சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு முன்பாக இருக்கணும்ன்றது எழுதப்பட்டிருக்குன்னா அது வருது அப்படின்னா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அது தேவனுடைய வல்லமையினால வரக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த கேள்வியை தான் அவர் யோபு கிட்ட கேட்கிறார். இதெல்லாம் அவருக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குமா கேட்டா முழுமையாக புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவருக்கு புரியாத ஏதோ ஒன்று நடக்குதுன்றதுக்கு அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல வர்த்திக்க பண்றதற்கு தேவன் பயன்படுத்திட்டதான விஷயங்கள்ல இந்த ராசிகளும் ஒன்றாக காணப்படுது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. இப்ப இந்த துருவ சக்கர நட்சத்திரம் இல்ல துருவ நட்சத்திரம் அப்படின்றது என்னன்னா, துருவம்னா போல் நமக்கு தெரியும், தென் துருவம் வட துருவம்ன்ற மாதிரி அந்த துருவங்களுக்கு உரிதான நட்சத்திரங்கள்ன்றது காணப்படும். இப்ப ஒரு சில நட்சத்திரங்கள் காணப்படுது, அது கிழக்குல உதித்து மேற்குல அது மறையக்கூடியதாக காணப்படும். ஆனா அது நமக்கு பூமி சுழலும் பொழுது அது ஆப்போசிட்டாக நமக்கு தெரியக்கூடியதாகவும் இருக்கும். அநேக நட்சத்திரங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அதே மாதிரிதான் இந்த துருவ சக்கர நட்சத்திரமுமே துருவங்களை முன்வைத்து நகரக்கூடிய நட்சத்திர கூட்டம். ஆனால் இந்த துருவ சக்கர நட்சத்திரம் எப்படி காணப்படுதுன்னா, ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தை வழிநடத்துறதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் காணப்படும். ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்தை போறக்கூடியதாக இருக்குன்னா மந்தை தானாக போறது முன்பாக அதை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அந்த வகையில் இந்த நட்சத்திர கூட்டம் இன்னும் சொல்லும்போது துருவ நட்சத்திர கூட்டம்ன்றது ஒரு நட்சத்திரம் வழிநடத்தி அது போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு திசைகளுக்கு. அதான் இங்க கேட்கக்கூடியவராக இருக்கிறார். துருவ நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. இப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம், விஞ்ஞானிகள்கிட்ட நட்சத்திரங்களை அவங்க பார்க்கறதுக்கே பல வருஷமாக எதை பயன்படுத்துறாங்கன்னா தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய டெலஸ்கோப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த டெலஸ்கோப் எங்க காணப்படும்னா பூமியில இருக்கும். அது ரொம்ப பெரிய அளவுல காணப்படும்.
ஆனா அது உள்ளார நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிதாக நமக்கு அதுல தெரியாது. ஆனால் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சிகள் அதிகமாக வந்துருச்சு. வானத்திலேயே நிறைய டெலஸ்கோப் அவர்கள் அனுப்புறாங்க. ஒரு சில எடுத்துக்காட்டுகளாக ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இந்த மாதிரியான பெரிய பெரிய தொலைநோக்கிகளை வானத்துல ராக்கெட் மூலமாக அவர்கள் அனுப்புறாங்க. அதன் மூலமா அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை வைத்து அநேக அறிவியல் ஆராய்ச்சிகள் அவர்கள் செய்யறாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் செஞ்சும் அவர்களால இப்ப ஒரு 20-30 வருடத்திற்கு முன்பாக தான் இந்த கருத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட முடியுதுன்னா, ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக எழுதிருக்க வார்த்தைகள் கொஞ்சம் கூட எந்த வகையிலுமே தவறாகாம ரொம்ப அக்யூரேட்டாக காணப்படுற வார்த்தைகளாக இருக்கு அப்படின்னா, அப்பதான் அவங்களுக்குள்ளாக ஒரு முடிவிற்குள்ளாக அவங்க வராங்க. இந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் இந்த புத்தகத்தினை எழுத முடியுமே தவிர, ஒரு மனிதராலேயோ அவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் 3000 வருடங்களுக்கு முன்பாக கண்டிப்பாக இதை எழுதியிருக்க முடியாது அப்படின்ற கருத்திற்குள்ளாக அவங்க வராங்க. இது அவர்களுக்கு தேவன் மேல விசுவாசத்திற்குள்ளாக வரத்திற்கு ரொம்ப உதவியாக காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப இது எல்லாமே ஒரு சில கருத்துக்கள் நமக்கு புரியறதற்கு ரொம்ப கடினமாக காணப்படலாம். ஆனா எளிமையான ஒரு சில கருத்துக்கள், இது எல்லாமே நமக்கு பள்ளி பருவங்கள்லயே நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது எல்லாமே கண்டுபிடிக்கிறது ஒரு 100-200 வருடத்துக்கு முன்பாக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நமக்கு கண்டிப்பா தெரியும். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மின்னல் மற்றும் இடி. இப்ப இதுல எது முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நமக்கு ஈஸியா சொல்லிடலாம், மின்னல் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இன்னுமாக இந்த மின்னல் மற்றும் இடி எப்படி இருக்கும்னா, ஒரு 2 மேகங்கள் இடிக்கும் பொழுதோ உராயும் பொழுதோ அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் மற்றும் அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுல முதல்ல எது வரும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா, லைட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், வெளிச்சம். அதனாலதான் மின்னலை பார்த்த உடனே நம்ம கண்களை மூடிடுவோம், இல்ல காதுகளை மூடிடுவோம். அடுத்ததாக இடியினுடைய சத்தம் நமக்கு வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு எளிமையான அறிவியல் கருத்து. இப்ப இந்த கருத்து நமக்கு வேதாகமத்துல இல்ல யோபு புத்தகத்துல எங்க காணப்படுதுன்னு பார்க்கும்பொழுது, யோபு 37வது அதிகாரத்துல 3 மற்றும் 4 வசனங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார் அப்படின்ற வார்த்தையை பார்க்கிறோம். இப்ப இங்க பார்க்கிறோம், ஒரே நேரத்துலதான் ரெண்டும் நடக்குது. நம்ம முன்பாகவே சொல்லியிருந்தோம், இடி இடிக்கிறதுன்றது ஒரே நேரத்துல நடக்கக்கூடியது. அதே மாதிரி மின்னல் வர்றதும் சரி, சத்தம் வர்றதும் சரி ஒரே நேரத்துலதான் நடக்கும். ஆனா ஒலி, அதாவது லைட்டினுடைய வேகம் ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டினுடைய வேகத்தை விட ரொம்ப சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். கண்களால நம்ம பார்க்கிறதுன்றது வெளிச்சம் நம்ம காதுகளாக கேட்கப்படக்கூடிய சத்தத்தை விட ரொம்ப வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியது, லைட் இயர் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள். அந்த வகையில ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குதுன்றதுக்கு முதல் பாட்டு பார்க்கிறோம், அவர் வானத்தின் கீழகும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்தரங்களும் அது மின்னலையும் செல்ல விடுகிறார். சத்தமோ மின்னலோ ஒன்னா வருது, ஆனா அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அப்ப இரண்டும் ஒரே சமயத்துலதான் நடக்குது. இடி மின்னல் ஒரே பக்கத்துல இருக்கும்போது அதனுடைய வேகம் வித்தியாசம் இருக்கிறதுனால நம்முடைய கண்ணுக்கும் காதுக்கும் வர்றதற்கான இடைவெளி அப்படின்றது ஏற்படுது. இப்ப இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் சத்தியம், ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சது ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஒளி மற்றும் ஒளி ஆகியவற்றினுடைய வேகம் எப்படியாக சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி அப்படின்றது எவ்வளவு நேரம் பிரயாணிக்குது, இல்ல மனிதர்கள் இந்த ஒளியை எவ்வளவு நேரத்துல கேட்கறாங்க, இந்த மாதிரி அநேக அறிவியல் ஆராய்ச்சிகள் கடந்த 200 வருடங்களாக தான் நடக்கக்கூடியதாக. ஆனால் அதனுடைய வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறது தான் ஒரு 3000 வருடத்துக்கு முன்பாக இருக்கிறது. இது ஒரு அறிவியல் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது யோபு 28வது அதிகாரத்தினுடைய
26வது வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். யோபு 28:26. மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். இப்ப இங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அறிவியல் கருத்து என்னன்னு பார்க்கும் பொழுது மழை. இப்ப இது எல்லாமே நமக்கு கேட்க எளிமையான கருத்துக்களாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால எளிமையாக இருக்கும். ஆனா இது எழுதப்பட்ட காலத்தை நம்ம கணக்குல சேர்க்கும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கிற மழை எப்படியாக இருக்கு, இல்ல எப்படியாக வருது அப்படின்றதே பார்க்கும். மழைக்கு திட்டத்தையும், அப்ப மழைக்குன்னு சொல்லி அது தானாக வர்றது கிடையாது, அதற்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். இல்ல மழை வரணும் அப்படின்னா அது ஏதோ நினைச்ச நேரத்துல வர முடியாது, அதற்கென்று ஒரு சில செயல்பாடுகள் நடந்தால் மட்டுமே மழை வரும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்ல அந்த கேள்விக்கான பதில் கூட நமக்கு தெரியலாம். மழை எப்படி வருது ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெப்பரைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கடல் இருக்கும், கடல்ல சூரியனுடைய அனலை நிமித்தமாக தண்ணீர் ஆவியாகி மேகத்திற்கு போகும். அது மேகத்திற்கு போய் மேல குளிர்ச்சியான உடனே அது என்ன ஆயிரும்னா மீண்டுமாக மழையாகி வந்துடும். இப்ப இதற்கு எது உதவக்கூடியதாக இருக்கும்? மரங்கள் உதவக்கூடியதாக இருக்கும். மரங்கள் அதிகமாக இருந்தால்தான் மழை வரும். எதற்காக சொல்றாங்கன்னு பார்க்கும்பொழுது, மரங்கள் அதற்கு தேவையான சீதோஷ்ண நிலைகளை ஏற்படுத்தி வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணும். அப்ப மழைன்றது நடக்கணும்னா பூமியிலிருந்து தண்ணி ஆவியாகி போகணும். அப்ப அதுதான் இங்க என்னன்னு பார்க்கிறோம்னா, மழைக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும். இப்ப இந்த திட்டத்தினை ரொம்ப தெளிவாக விளக்கங்களாக வார்த்தையாக இங்க கிடைக்குதா, இல்ல நேரடியாகவே இப்படிதான் மழைன்றது உருவாகுது அப்படின்னு சொல்லி வார்த்தையில எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோபு 36வது அதிகாரத்தினுடைய 27 மற்றும் 28 வசனங்கள். யோபு 36, 27, 28. அவர் நீர் துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. இப்ப இந்த அளவிற்கு சயின்டிபிக்காக நமக்கு வேற எந்த மதங்கள்லயாவது புத்தகங்கள்லயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது எந்த அளவிற்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் துளிகள் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி என்னைக்குமே அது ஆவி ஆகிறது இல்லை. அதுதான் என்ன கொடுக்கப்படுதுன்னா அணுவை போல ஏற பண்ணுகிறார். அணுன்றது நமக்கு தெரியும், இன்னைக்கு அணு ஆயுதங்கள் நிறைய இருக்கு, ஆட்டம். இது எங்கதான் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கண்களுக்கு கூட தெரியாத, இல்ல மைக்ரோஸ்கோப்லயுமே அதிகமாக தெரியாத ரொம்ப ஒரு நுண்ணிய பொருள். இதை குறித்து நமக்கு அநேக வார்த்தைகள் காணப்படும். இது எங்க பார்க்கலாம்னா தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு இது குறித்து வார்த்தைகள் இருக்கு. அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி, இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு தமிழ்ல ஔவையார் அவர்களுடைய எழுத்துக்கள்ல காணப்படுது. அப்ப அணு அப்படின்றதை குறிச்சதான அறிவுன்றது நிறைய காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய காலகட்டமே கொஞ்சம் 1000 வருடங்களுக்கு முன்பாக தான், 3000 வருடத்திற்கு முன்பாக கிடையாது. ஆனால் அதே மாதிரி நீர் துளிகள் அணுவாக வானத்தை நோக்கி ஏறுதுன்றதை குறிச்சதான கருத்துக்கள் யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு 300 வருடத்துக்கு முன்பாக வந்துட்ட அறிவியல் ஆராய்ச்சி தான் கண்டுபிடிச்சு. அப்ப எந்த அளவிற்கு வார்த்தைகள்ல ரொம்ப ப்ரிசைஸா நமக்கு கிடைக்குது, ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். நீர்த்துளிகளை அணுவை போல அவர் ஏற பண்ணுகிறார். அது ஏறுறது மட்டும் கிடையாது, அவைகள் மேகத்தில் இருந்து, மேகத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு, அங்க இருந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறோம்னா மழையை பொழிகிறதாக அது காணப்படுது. அப்ப எப்படி தேவன் மழையை உருவாக்குறார்? இல்ல ஒரு முறை தண்ணீர் கீழே இருந்து மேல, இல்ல மேல இருந்து கீழே அது சுத்திட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யோபுல மட்டும்தான் காணப்படுறதா அப்படின்னு கேட்டோம்னா சங்கீதங்கள்லயும் நிறைய இடங்கள்ல அது காணப்படுது. அப்ப நம்ம பார்க்கிறோம் வேதாகமம்ன்றது
வெறுமனே நமக்கு குணலட்சண வளர்ச்சிகள் அப்படின்றதை தாண்டி சத்திய அறிவை மட்டும் தாண்டி விசுவாசத்துல நம்ம மேம்படுறதற்கு, அதுவும் இன்னும் அறிவியல் வளர்ந்த காலத்துல மேம்படுறதற்கு ரொம்ப அதிகமான ஆதாரங்களை கொண்ட புத்தகமாக காணப்படுது. ஆனால் நமக்கு அதை படிக்கிறதற்காகவும் அதை தெரிஞ்சு கொள்றதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அது கிடைக்காம இருக்கு. அடுத்து இன்னுமாக என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது, யோபு 28வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம். யோபு 28:5. பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழ் இடங்களிலோ இருக்கிறவைகளோ, அதனுடைய கீழ் இடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். இப்ப இது இன்னொரு அறிவியல் கருத்து. என்ன கருத்து பார்க்கும்பொழுது, பூமி காணப்படுது. இந்த ஒரு பூமி மேல எப்படி இருக்குன்னா மனிதர்கள் வாழக்கூடிய நிலையில இருக்கு. நிலங்கள் காணப்படுது, நிலத்தை உழுறோம், அதுல தண்ணீர் ஊற்றுறோம், அதுல இருந்து ஆகாரம் விளையுது. ஆனால் அதே பூமிய நம்ம நோண்டிக்கிட்டே போகும் பொழுது நடுவில் என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது நெருப்பு காணப்படக்கூடியதாக இருக்கு. அது ஒரு அக்கினி குழம்பு மாதிரியாக இருக்கும். அதற்கு பெயர் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நம்ம பார்க்கலாம்னா, எரிமலைகள் எப்பெல்லாம் வெடிக்குதோ, நிறைய எரிமலைகள் காணப்படும். அதெல்லாம் வெடிக்கும் பொழுது அதுல இருந்து குழம்புகள் வெளியில வரும். அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எல்லாமே பூமியினுடைய நடு பகுதியில காணப்படும். இப்ப இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் அந்த நடுப்பகுதிக்கு இது வரைக்கும் போயிருக்கிறாங்களா, இல்ல மனிதர்கள் ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ கருவிகளையோ அனுப்பியிருக்காங்கன்னா, மனிதர்களால ஒரு 10% மேலேயே நோண்ட முடியல. அந்த அளவிற்கு அறிவியல் வளர்ச்சிகள் இல்லை இன்னைக்கு தேதிக்கு. அப்ப எதை வைத்துதான் அவர்கள் அதை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க இந்த மாதிரியான எரிமலைகளை பார்க்கிறாங்க, அதோடு கூட அறிவியல் கருத்துக்களை பார்க்கிறாங்க. அதை வைத்து மட்டுமே அவர்கள் சொல்கிறார்களே தவிர, ஆதாரபூர்வமாக நமக்கு ஒரு கருவி அனுப்பி நடுவுல இருந்து நாங்க அக்கினியை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாராலுமே அது பண்ண முடியல. ஆனால் இந்த கருத்துக்கள் வர்றதற்கு ரொம்ப காலங்கள் இருந்துச்சு. அதே மாதிரிதான் மீண்டுமாக அதே கருத்து தான். இப்ப இந்த பூமின்றது நடுவுல குழம்பு நிறைந்ததாக இருக்கு அப்படின்றத எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மற்ற கிரகங்களை பார்க்கிறாங்க, மற்ற கிரகங்களுடைய வரலாற்றை பார்க்கிறாங்க, பூமி எப்படியாக உருவாச்சுன்னு வரலாறை பார்க்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடுதான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக தான் இதை பற்றினதான அறிவிற்குள்ளாக அவங்க வராங்க. பூமிக்கு நடுவுல அக்கினி குழம்புகள் காணப்படுது அப்படின்ற அறிவிற்குள்ளாக வராங்க. ஆனால் அதோடு கூட இவர்களுக்கு இன்னுமாக அநேக அறிவியல் கருத்துக்களும் காணப்படுது. இப்ப சென்று அடைய முடியாத இடங்கள்ல முதல் இடமாக நம்ம எதை சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த அக்கினி குழம்புகள். ஏன்னா ஒரு மனிதரால ஒரு பூமியுடைய நடு பகுதி வரைக்கும் தோண்டிட்டே போக முடியாது, போனாலும் உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா அதனுடைய அனல் பல 1000 டிகிரியில காணப்படும். அப்ப கண்டிப்பாக மனிதர்களால போகவே முடியாத இடங்கள்ல அது ஒன்று. ஆனால் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூடயே அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய கடல் காணப்படும். இப்ப இந்த கடலுடைய ஆழத்தினுடைய கடைசி இடத்த மனிதர்கள் போய் அடைஞ்சிட்டாங்களா, இல்ல கடலை முழுவதுமாக அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுவரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது, இனியும் அது பண்ண முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கு. ஏன்னா அதே குறித்து நம்ம வசனத்துல பார்க்கலாம். யோபு 38வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். யோபு 38:16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இது மெரைன் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்வாங்க. நமக்கு வானத்தை குறித்து எந்த அளவுக்கு அதிகமாக அறிவு காணப்படுதோ அதை விட கம்மியான அறிவு நம்ம வாழக்கூடிய பூமியினுடைய கடலை பற்றி இருக்குன்றதுதான் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு ஆச்சரியமான தகவல். வானத்தை ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க மனிதர்கள். ஆனா கடலுடைய ஆழம், கடலுக்குள்ளால என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதை குறித்து ரொம்ப அதிகமான ஆராய்ச்சிகள் மனிதர்களால இன்னும் செய்ய முடியல.
ஏன் செய்ய முடியலன்னு பார்க்கும் பொழுது அதுதான் அவர்களுக்கு மீண்டுமாக நினைப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுக்கு மேல ஒரு சக்தி காணப்படுது அப்படின்றது. இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியும், ஆனா அது குறித்த நேரடியான வார்த்தையாக இது காணப்படுது. இப்ப சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல், அது ஒரு தனி உலகமாக காணப்படுது. எப்படி நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த உலகத்துல மலைகள் காணப்படுது, குன்றுகள் காணப்படுது, நதிகள் காணப்படுது, காற்று, மரங்கள், பலவிதமான பறவைகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல காணப்படுது. அதே மாதிரிதான் பார்க்கிறோம் சமுத்திரத்திலையுமே மலைகள் காணப்படுது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த இமாலய மலை மாதிரியான பெரிய பெரிய மலைகளையும் உள்ளடக்கினதாக எது இருக்குன்னா கடல் காணப்படுது. கடலுக்குள்ளாக அநேக பெரிய பெரிய ராட்சச மலைகள் இருக்கு. அதே மாதிரி கடலுக்குள்ளாக நிறைய குன்றுகள் காணப்படுது. இன்னும் ஆச்சரியமான விஷயமாக கடலுக்குள்ளாக நதிகள் காணப்படுது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி கடல் தண்ணியா தானே இருக்கு, கடல்லையே தண்ணிக்குள்ளாகவே எப்படி ஒரு நதி காணப்படலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உப்பு கடல்கள் நிறைய காணப்படும். அந்த உப்பு கடல்கள் நடுவுல நல்ல தண்ணீரும் ஓடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒரு நதியாக ஓடும் கடலுக்குள்ளாகவே. அங்கேயுமே பலவிதமான மிருகங்கள், பலவிதமான பறவைகள் மாதிரியான மீன்கள் சமுத்திரத்துல ரெக்கைகளோட காணப்படக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயங்களாக பார்க்கும் பொழுது ஒரு சில கிரியைகள் இல்ல சிருஷ்டிப்புகள் கடலுக்குள்ளாக மட்டும்தான் அதனுடைய வடிவங்களை மாற்றக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கு. ஒரு கல்லாக மாறணும்னா கல்லு பக்கத்துல போயிடுச்சுன்னா அது கல்லு மாதிரியே மாறிடும். ஒரு செடி பக்கத்துல போயிடுச்சுன்னா செடி மாதிரியே மாறிடும். கலர் மட்டும் மாறாது, அதனுடைய ஒட்டுமொத்த வடிவமும் மாறும். இந்த மாதிரியான விசித்திரமான அநேக வகையான சிருஷ்டிப்புகள் கடலுக்குள்ளாக காணப்படும். இது எல்லாமே ஒரு தனி அறிவியல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தனி விஞ்ஞானம், செப்பரேட் சயின்ஸ். அதோடு கூட அது ஒரு தனி சிஸ்டமாக காணப்படுது, தனி ஒழுங்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் கடலினுடைய முழு ஆழத்தையுமே யாருமே போய் உலாவுனது கிடையாது. அதே மாதிரி உலாவணும் நினைச்சா நடக்காத காரியமாக இருக்கு. ஏன்னா ஒரு அளவிற்கு மேல போக போக அதுல இருக்கக்கூடிய நிசப்தமான நிலை மனிதர்களுடைய காதுகளை அது வெடிக்கக்கூடியதாகவும், மனிதர்களுடைய மூளையை அது வெடிக்கக்கூடியதாகவும், செல்லக்கூடிய எந்த வகையான கருவிகளும் வெடிக்கக்கூடிய நிலையிலும் காணப்படுது. அதற்கு கூட அதுல காணப்படக்கூடிய அழுத்தங்கள் எதுவுமே மனிதர்களுடைய இந்த காலத்தினுடைய அறிவியலுக்கு ஏற்ற கருவிகள் எதுவுமே அதற்கு ஈடு கொடுக்க முடியல. அப்ப அதுதான் நம்ம பார்க்கிறோம், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும். ஏன்னா நேரடியாக வார்த்தைகளை பார்த்தோம் ரொம்ப அழகா இருக்கும். நீ சமுத்திரத்தினை புகுந்து அதனை உலாவினது உண்டா அப்படின்ற வார்த்தையை அவர் பேசல. அவர் பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கு, சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும். சமுத்திரத்தினுடைய அடித்தளங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருமே சென்றடைய முடியல. அதுல இன்னொரு வார்த்தை, சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. அப்ப அதுதான் இங்க பார்க்கிறோம், அடித்தளம் நம்ம ஒன்று நினைச்சு பார்க்கும்பொழுது அதற்குள்ளாக புகுந்தால் அதற்குள்ள ஒரு ஆழம் காணப்படுது, அந்த ஆழத்திற்குள்ளாக ஒரு அடி காணப்படுது, அடியில அதற்கும் அடியில. அப்ப லேயர் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அக்யூரேட்டான வார்த்தைகள். அப்ப அதுதான் பார்க்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் இது யாராலுமே செய்ய முடியல. அப்ப இதையும் யாரெல்லாம் பார்க்கிறான்னா இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு முடிவிற்கு வராங்க. மேல இருக்கிற வானத்தை பற்றியும் இந்த புத்தகம் பேசுது, நட்சத்திரங்களை பற்றி பேசுது, நம்ம நினைக்க முடியாத அநேக வகையான புவி ஈர்ப்பு கருத்துக்கள் பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. சர்ச்சைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நிறைய அறிவியல் கருத்துக்களுக்கு பதில் சொல்லுது. இது வெறுமன வானிலையை பற்றி பேசுதா இல்ல வானமண்டலங்களை மட்டும் பேசுதான்னு கேட்டா கடலுடைய ஆழத்தை குறிச்சும் இது நிறைய உண்மைகளை பேசுது. இது எல்லாம் பேசும்பொழுதுதான் அவர்களுக்கு ஒன்று புரிய வருது, இது ஒரு துறையை மட்டும் பேசல, ஒட்டுமொத்த இயற்கையை பற்றியும் பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கு. அதனால இந்த புத்தகத்தினை ஆராய்ச்சி செய்யறதுன்றது அவர்களுக்கு இதை எழுதினவர் மீது நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது இன்டைரக்டாக கடவுளின் மீது, தேவனின் மீது நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த புத்தகத்தினை தியானம் பண்ற எல்லாருக்குமே
அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இது ஒரு ஆச்சரியமான புத்தகம்னு அவங்க சொல்றாங்க. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்ப இதை என்ன சொல்லுவாங்க, இந்த கருத்து எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுதுன்னா, ரொம்ப ஆச்சரியமான புத்தகமாக இருக்கு. ஒரு 3000 வருடத்துக்கு முன்பாக இருந்துட்ட வார்த்தைகள் இன்னைக்குதான் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 3000 வருடத்துக்கு முன்பாக பதில்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி முன்பாகவே படிக்காம விட்டோம் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. இப்ப இதற்கு இது நம்ம பார்த்துட்டதான கருத்துன்றது ஒரு அறிவியல் சார்ந்த கருத்துக்கள். இப்ப இதே மாதிரியே கொஞ்சம் டெப்தாவே நம்ம அடுத்ததாக இலக்கியங்களுமே நம்ம பார்க்க இருக்கோம். இலக்கிய நடைகள், சிலேடைகள், இந்த மாதிரி நிறைய பண்புகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க இலக்கியத்தின் அடிப்படையில இந்த ஒரு புத்தகம் ரொம்ப ஆச்சரியமான புத்தகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை தாண்டி கால கணக்குகள் புத்தகத்துல நமக்கு காணப்படும். அந்த கால கணக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு அறிவியல் சாஸ்திரிகள், கால கணக்குகளை போடக்கூடிய சாஸ்திரிகள் இதை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இது ஒரு ஆச்சரியமான புத்தகம் அப்படின்னு அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நிறைய கோணங்கள் இருக்கு. எல்லா கோணங்கள்லயும் அந்தந்த துறைகள்ல கை தேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஆச்சரியமான புத்தகம் அவருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் நம்ம இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பாக என்ன வச்சிருக்கிறோம்னு பார்க்கும் பொழுது, யோபு எப்பேற்பட்ட புத்தகம் அப்படின்றதுதான் ஒரு ஆச்சரியத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த தலைப்பாக இருக்கு. இப்ப இது நம்மளுடைய பாடத்தினுடைய ஒரு ஆரம்ப கட்ட நிலைகளாக காணப்படுது. ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடியதாக, ஒரு ஸ்டார்டிங்கா நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்கு. இதற்கு அடுத்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அநேக சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, மனிதர்கள் மரணத்திற்குள்ளாக சென்ற அப்புறம் என்ன ஆகும், அவர்களுடைய உடல் என்ன ஆகும், இல்ல அவர்களுக்குள்ள இந்த ஆத்துமான்னு ஒன்று இருக்கு, இது என்ன ஆகும், ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆகும், இந்த மாதிரி அநேக கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த கேள்விகளும் யாருக்கு காணப்படும்னா, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு காணப்படும். முக்கியமாக இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் காணப்படும். அவர்களுக்கான பதிலாகவும் அந்த பகுதிகள் காணப்படும். ஆனால் இந்த ஒரு பகுதியை நம்ம இதோடு கூட நிறைவிற்குள்ளாக கொண்டு வரலாம். நமக்கான நேரமும் நமக்கு அது முடிவு பெற்றிருக்கு. ஏன்னா இந்த ஒரு பகுதி நமக்கு அறிவியல் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால, அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய ஆன்மா ஆத்மா சம்பந்த பகுதிகளாக இருக்கிறதுனால, இதோடு கூட நம்ம இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்யலாம். அப்ப இதுதான் நம்மளுடைய யோபு எப்பேற்பட்ட புத்தகம் என்கின்ற பாடத்தினுடைய முதல் பாகமாக கூட காணப்படக்கூடியதாக இருக்கு. இன்னுமாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு அமையும் பொழுது, தேவனுடைய கிருபை சாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, இன்னும் அநேக கருத்துக்கள் இந்த ஒரு புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நம்ம நம்பலாம். பொறுமையோடு இந்த ஒரு நேரம் வரை கேட்டிட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.